பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். சூரத்துல் பக்கரா வசனம் 79. தங்களது கைகளால் வேதத்தை மாற்றி எழுது அதற்கு ஓர் அற்பத் தொகையை பெறும் நோக்கத்தில் இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்துள்ளது என்று கூறுகின்றவர்களுக்கு கேடு ஏற்படுமாக. மேலும் அதனை அவர்களது கரங்கள் எழுதியதற்காக கேடு ஏற்பட்டுமாக. அவர்கள் சம்பாதித்தவற்றிலும் அவர்களுக்கு கேடு ஏற்படுமாக. மேலும் எண்ணப்பட்ட சில நாட்களேயன்றி நரக நெருப்பு எங்களை தீண்டாது என்று அவர்கள் கூறுகின்றனர். இத்தனை நாட்களுக்கு மேல் உங்களை வேதனை செய்யக்கூடாதென்று அல்லாஹ்விடம் உறுதிமொழியை நீங்கள் பெற்றுள்ளீர்களா? அவர்கள் நீங்கள் பெற்றிருப்பின் அப்பொழுது அல்லாஹ் தனது உறுதிமொழிக்கு மாற்றம் செய்யவே மாட்டான். அல்லது நீங்கள் அறியாதவற்றை அல்லாஹ்வின் மீது இட்டுக்கட்டி கூறுகிறீர்களா என்று நபியே நீர் அவர்களிடம் கேட்பீராக. ஆம், எவர் தீமையை சம்பாதித்தாரோ அவருடைய குற்றமானது அவரை சுமந்து கொள்ளுமானால் அப்போது அவர்களே நரகவாசிகள். அவர்கள் அதில் நரகத்தில் நிரந்தரமாக தங்கிவிடுவர். இன்னும் எவர்கள் ஈமான் கொண்ட நற்செயல்கள் புரிகின்றனரோ அத்தகையோர்தான் ஸ்வர்க்கவாசிகள். அவர்கள் அதில் ஸ்வர்க்கத்தில் என்றும் நிலைத்திருப்பர். ருக்கு 10. மேலும் இஸ்ராயேலுடைய மக்களிடம் அல்லாஹ்வை தவிர வேறு எதனையும் நீங்கள் வணங்கக்கூடாது. தாய் தந்தையரையும் உறவினர்களையும் அனாதைகளையும் ஏழைகளுக்கும் உதவி செய்யுங்கள். மேலும் மனிதர்களுக்கு உண்மையை மறைக்காமல் நல்லதை கூறுங்கள். தொழுகையை நிலைநாட்டுங்கள். ஜக்காத்தை கொடுங்கள் என்று நாம் உறுதிமொழி வழங்கியதையும் நினைத்து பாருங்கள். பின்னர் உங்களில் சிலரை தவிர மற்ற அனைவருமே அவ்வுறுதிமொழியை புறக்கணித்தவர்களாக முகம் திருப்பிக் கொண்டீர்கள். மேலும் நீங்கள் உங்களுடைய இரத்தங்களை சிந்தாதீர்கள். உங்களுடைய இல்லங்களை விட்டும் உங்களை சேர்ந்தவர்களை நீங்கள் வெளியேற்றாதீர்கள் என்றும் தௌராத்தில் உங்களிடம் நாம் வாக்குறுதி வாங்கியதை நினைத்து பாருங்கள். பின்னர் நீங்கள் அதனை ஏற்றுக்கொண்டீர்கள். நீங்களே அதற்கு சாட்சியாகவும் இருக்கிறீர்கள். பின்னர் இவ்வாறு உறுதிப்படுத்திய பின்னர் நீங்கள் உங்களையே உங்களில் சிலரை கொள்கிறீர்கள். உங்களில் ஒரு சாரரை அவர்களின் இல்லங்களில் இருந்து நீங்கள் வெளியேற்றுகிறீர்கள். பாவம் பகையை கொண்டு அவர்களுக்கு பாதகமான எதிரிகளுக்கு உதவி செய்கிறீர்கள். மேலும் வெளியேற்றப்பட்டவர்கள் கைதிகளாக உங்களிடம் வந்தால் அவர்களை வெளியேற்றியதே உங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்க தொகை கொடுத்து அவர்களை மீட்டு விடுகிறீர்கள். எனவே நீங்கள் வேதத்தில் சிலதில் நம்பிக்கை கொண்டு சிலதை மறுக்கிறீர்களா? உங்களில் இதனை செய்பவர்களுக்கு இந்த அற்ப வாழ்வில் இழிவை தவிர வேறு கூலி இல்லை. அன்றியும் மறுமை நாளில் மிக கொடிய வேதனையின் பால் அவர்கள் மீட்டப்படுவார்கள். மேலும் நீங்கள் செய்பவற்றை பற்றி அல்லாஹ் பாராமுகமாக இல்லை. அவர்கள்தாம் மறுமை வாழ்வுக்கு பதிலாக இவ்வுலக அற்ப வாழ்வை விலைக்கு வாங்கி கொண்டவர்கள். ஆகவே அவர்களை விட்டும் வேதனை லேசாக்கப்படவும் மாட்டாது. அவர்கள் உதவியளிக்கப்படவும் மாட்டார்கள். ருக்கு 11. மேலும் திண்ணமாக நாம் மூசாவுக்கு தௌராத் வேதத்தை வழங்கினோம். இன்னும் அவருக்கு பின் தூதர்களை தொடர்ச்சியாக நாம் அனுப்பினோம். மேலும் மரியமின் மகன் ஈசாவுக்கு தெளிவான சான்றுகளை வழங்கி ரூஹுல் குத்ஸி தூய ஆத்மாவை கொண்டு அவரை வலுப்படுத்தினோம். உங்களுடைய மனம் விரும்பாதவற்றை நம் தூதர் உங்களிடம் கொண்டு வந்த போதெல்லாம் நீங்கள் அவற்றை புறக்கணித்து பெருமைத்தானே கொண்டிருந்தீர்கள். மேலும் நபிமார்களில் ஒரு சிலரை நீங்கள் பொய்ப்படுத்தினீர்கள், ஒரு சிலரை கொலை செய்தீர்கள்.